வணக்கம் உறவுகளே. டிவியில் மொபைலில் ஒரு விளம்பரம் வருது, பார்த்துருப்பீங்க. ஜக்கி வாசுதேவ் வந்து பேசுகிறாரு. அதில் பூமிக்கும் வர 15ஆம் தேதி மகா சிவராத்திரி, பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்படிங்கிறாரு அவர். இது எல்லா தமிழ் மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது அதுக்காக என்னுடைய ஆசையும் அருளும் அப்படிங்கிறார். அருள் செய்கிறார் அவர். அவர் சும்மா அவர் ஒரு சாமியார். சாமி யார் அப்படின்னு தான் நம்ம அவன்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது. எம்ஆர்ஆரை கேட்ட மாதிரி அருள் கொடுக்குறாராம். ஆசையும் அதானா, அவரோட அருளும் அதானா சொல்கிறாரு. ஒரு இது சொல்லுவாங்க, ராம் ஸ்ரீராம என்னன்னு சொல்லிட்டு ஹரியானாவில் ஒரு சாமியார் இருந்தான் தெரியுங்களா. அவனை பிடிக்க போனதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, துப்பாக்கி சூடுலாம் நடந்தது. அவனை கைது பண்ணதுக்கு, அவனை பிடிக்க போனதுக்கெல்லாம் துப்பாக்கி சூடுலாம் நடந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். பல 100 கோடி ரூபா சொத்து, பல பெண்களுடைய உறவு, எக்ஸட்ரா ஏகப்பட்ட எக்ஸட்ரா. அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க. கொண்டு போய் உள்ளே போட்டாங்க ஹரியானா மாநிலத்தில். கோர்ட்டுடைய உத்தரவின் பேரில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் பிரேமானந்தா தெரியும் உங்களுக்கு, திருச்சியில் ஒரு பெரிய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்குள்ளார சில கொலைகள் அது வரைக்கும் போனது. அதில் அப்புறம் இப்போ லேடிஸு அப்யூஸு இதெல்லாம் ஏகப்பட்டது, எக்ஸட்ரா. அதே போல் பார்த்திங்கன்னா நித்யானந்தா அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இடத்த போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறது தான் வேலை. எல்லா இடங்களையும் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுவான். இந்த மாதிரி சாமியார் அப்படின்னாவே அவன் பின்னாடி படுபயங்கரமான ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இவ்வளவு பார்க்குறோம், இத்தனை பேர் சாமியார் எல்லாம் 420 டுபாக்கூர் ஃப்ராடுகார பயலுக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறமும் திருப்பி நம்ம சாமியார் யாராவது குறி சொல்ல மாட்டாங்களா? நம்ம மேல்மருவத்தூர் அந்த இது தெரியுங்களே, அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது. ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார், பல 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது. இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அவர் நடந்து வரும்போது முந்தானை சேலையை எடுத்து பெண்கள்லாம் அதெல்லாம் கூட பேசிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னு, பல 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது. எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, என்ன நடந்துச்சு, யார் கொண்டு வந்து கொடுத்தா, என்ன சம்பாதிச்சாங்க, எதுவுமே தெரியாது. இன்னும் மருத்துவக் கல்லூரிகள், போக்குவரத்து, ஏகப்பட்டது, முறைகேடுகள் என்னென்னமோ நிறையா இருக்குது. அதுவும் எக்ஸட்ரா. இந்த மாதிரி சாமியார் பயல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவர்களுடைய கதை எல்லாம் ஒரே கதை தான். எக்ஸ்ட்ரா இல்லை, எதுவும் மாற்றம், துளியளவு கூட மாற்றம் கூடாது. நூல் பிடி ஒரு ஸ்கேல் மாதிரி கோடு பிடிச்சி அந்த கோட்டுக்குள்ளேயே தான் இவங்களுடைய அந்த மர்மங்கள், ரகசியங்கள், அந்தரங்கங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜக்கி வாசுதேவோடைய இதுவும் அருள் கொடுக்குறார். அருள் என்னுடைய ஆசை, என்னுடைய அருளுங்கிறார். அந்த விளம்பரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிறைய வருது. 15ஆம் தேதி வர 15ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி சிவனுக்கு ராத்திரி ஏதோ ஒன்று, அது புராண கதை நமக்கு தெரியல. சிவன் கோயில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி, இந்நாட்டிற்கும் உள்ள இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாடப்படுது. தென்னாடு சிவனுக்கு ஒரு கோட்டை, ஒரு மிகப்பெரிய கோட்டை. திருவண்ணாமலையிலிருந்து முருகன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்குது. ஏகப்பட்ட அதுக்கு ஒரு புராண கதைகள் சொல்லப்படுது. வெற்றி கதைகள் தான், சும்மா எதோ இவங்களாம் எழுதிக்கிறது தானே. ஆனாலும் சிவன் கோயிலில் மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, பழங்கால கோயில்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா தமிழ் பூமி எப்படின்னாக்கா பல எண்ணாயிரம் சமணர்களை கொன்று தான் சிவமதத்தை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறு, புராணம் உள்ள வரலாறு. 8000 சவர்கள்னால் 8000 சமணர்களை கொன்றுதான், கழுவில் ஏற்றி கொன்றுதான் சிவ மதத்தையே இங்கே வளர்த்துருக்காங்க, வேரூன்று வைத்திருக்கிறார்கள்.
அப்போது ஏகப்பட்ட கோயில் சிவன் கோயிலுக்கு போகலாம். திருவண்ணாமலை சிவன் கோயில் தான். அங்கே போய் உட்காரலாம். அங்கே போய் 1008 மந்திரங்கள் சொல்லலாம், 108 மந்திரங்கள் சொல்லலாம், விடிய விடிய உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் ஏகப்பட்ட. திருச்சியில் ஒரு பெரிய திருவானைக்காவல்னு ஒரு கோயில் இருக்குது, திருவானை கோவில். அந்த கோயிலில் போய் உட்காரலாம். இன்னும் சிவாலயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு சாமியார் கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் போய் அந்த இடத்துல கூடணும்னா அது எப்படியாப்பட்ட ஒரு பின்விளைவுகளை ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. போகிறவங்கெல்லாம் சாதாரணவங்க, படிக்காதவங்கள, பாமர மக்கள் மட்டுமல்ல, போகிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய, இந்திய மாநிலங்களை வழிநடத்தக்கூடிய, இந்திய திருநாட்டை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படித்தவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், பண்பாளர்கள், அரசியல் முக்கிய பங்கை வகிப்பவர்கள், அரசு துறையில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், எல்லாம் ஒட்டுக்க போகிறாங்க. சினிமா நடிகைகள் போகிறத பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடிகைகள் போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க காசை கொண்டு போய் பினாமி ஆக்குறது கூட போவாங்க. சாமியார்களோட சவாசம் வச்சுக்குவாங்க. அது வேறு விஷயம். அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் பெருமளவில் போய் ஒரு மயக்க நிலைக்கு போன மாதிரி அங்கே ஆடி பாடி இதெல்லாம் நம்ம சிந்திக்க தவறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு திரும்பவும் அந்த பழைய ஒரு 200 வருடங்களுக்கு பின்னாடி 300 வருடங்களுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு படபடப்பும் மனசுக்குள்ளே வருது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு மரியாதைக்குரிய நபரா, ஒரு பண்பாளரா, ஒரு படித்தவரா, ஒரு 4 விஷயம் தெரிந்தவரா, மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காரா, நேர்மையாக நடந்திருக்காரா, சட்டத்தின்படி நடந்திருக்காரா, சட்டத்திற்கு உட்பட்டு நடந்திருக்காரா, சட்டத்தை மதிக்கிறாரா? இதெல்லாம் நமக்குள்ளே நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்விகள். கர்நாடகா, அவர் சொந்த ஊர் கர்நாடகாவில் இந்த ஆசையை போய் தமிழ் மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய ஆசையும் அருளும் அப்படிங்கிறாரு. ஏன் கர்நாடகாவில் தானே பிறந்து வந்தார், இவர் சொந்த ஊர் கர்நாடகா தானே. ஏன் கர்நாடக மக்களுக்கு ஏன் என்னுடைய அன்பும் அருளும் ஆசையும் நீ வேற ஏன் சொல்லலை? ஏன் கர்நாடகாவில் போய் இந்த மாதிரி ஒரு காட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த காட்டில் போய் உட்காரல? இவனுக்கு இந்த காட்டில் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய சமுத்திரம் மாதிரியான ஒரு இடத்தை வாங்கி கொடுத்தது யாரு? ஏன் கர்நாடகாக்காரங்க அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த அங்கே அவங்க மலைப்பகுதி, நம்மளை விட காடுகள் அதிகமாக இருக்குது தானே கர்நாடகா, மைசூர், கர்நாடகா எல்லாமே நம்மளை விட விளைச்சல் அதிகம், நம்மளை விட அணைக்கட்டுகள் அதிகம், பெரிய பெரிய அணைக்கட்டுகள் 4 அணைக்கட்டுகள் கட்டி நம்மள்கிட்ட இருக்குது ஒரே ஒரு அணைக்கட்டு மேட்டூர் மட்டும்தான். அவங்க காவிரியின் குறுக்கே 4 அணை கட்டியிருக்கிறாங்க. 5வது அணை கட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ காடுகள் இருக்கிற ஊரில் ஏன் இந்த ஆளுக்கு ஒரு இடத்த வாங்கி வைக்க முடியல, இடத்த வாங்கி கொடுக்க முடியறதில்ல? இதை நம்ம ஊர் அதிகாரிகள், அதை நம்ம ஊரில் இருக்க பெரிய பெரிய மந்திரிகள் தான் அவனுக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மந்திரிகளினுடைய சப்போர்ட்டில் தான் அவன் இடம் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யானைகள் வழித்தடமாக இருந்த பகுதியை சட்டத்துக்கு எதிராக, சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமித்து அதற்கு அப்ரூவல் வாங்கி அதுக்கு பெரிய பெரிய பில்டிங்கும் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டியிருக்காரு. சிவனுக்கு ஒரு சிலையை வச்சுருக்காரு. நம்மால் ஒருத்தர் ஒரு தோழர் சொல்லுவார், பிரகதீஸ்வரன் சொல்லிட்டு அவர் சொல்லுவார், சிவன் சிலையை வைடானா அவன் சிலையாக வச்சுருக்கான் அப்படிம்பாரு. இந்த சட்டத்துக்கு விரோதமான, சட்டத்துக்கு புறம்பாக, சட்ட விதிகளை மீறி ஒரு யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமித்து ஒரு கோட்டையை கட்டி அந்த கோட்டையில் ஒரு சிவன் சிலையை வச்சு அந்த சிவன் சிலையை திறக்கிறதுக்கு பிரதமரையே கூப்பிடுற அளவுக்கு ஒரு சாமியாருக்கு
வலுவும் பலமும் வந்தது யாரால? அரசியல்வாதினாலயா? அரசியலமைப்பு சட்டத்தினாலயா? இல்லை அரசு அதிகாரிகளாலயா? இல்லை, மக்களால் தான். மக்கள் போய் திரள் திரளாக 50,000 பேர் 1,00,000 பேர் போய் அவங்க காலில் விழுந்தா, அந்த ஆசிரமத்தில் போய் அந்த இன்னைக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் அவனுக்கு என்ன வரும்? உற்சாகம் தான் வரும். இப்போ உங்களை தேடி ஒரு 4 பேர் வந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஆள் ஆயிருவீங்கல்ல. அப்போது ஒருத்தனை கெட்டவனோ நல்லவனோ அவனை வளர்க்குறதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் தான், மக்கள் தான், பொதுமக்களாகிய நாம் தான். யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சார், அப்ரூவலே அங்கே மனிதனே வசிக்கக்கூடாது, யானைகள் இருக்கக்கூடிய அது அது என்னது சிறப்பு காட்டு வனப்பகுதி, சிறப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு இருக்கிற இடத்துல யானைகள் வழித்தடம் ஒரு நாளைக்கு யானைகள் குறைஞ்சா 40 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமா. ஏன்னா அதோட பெரிய உருவம், அது நிறைய சாப்பிடும், அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு செரிமானம் ஆகணும். அதனால் 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகணுமா. 100 கிலோமீட்டர் சாதாரணமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க யானை. அப்படியே போயிட்டு திருப்பி அதே பாதையில் திருப்பி அதே பாதையில் போய் அதுக்குன்னு ஒரு ரூட் ஒன்று அது போட்டு வச்சுருக்கோம். அந்த பாதையிலே போய் அதாவது அந்த போகிற பாதையில் அந்த சாப்பாட்டுக்கு இறைகளும் கிடைக்கும். அந்த மாதிரி இடமா பார்த்து தான் அது ரோடு போடும். அது நம்மளோட புத்திசாலியான விலங்கு யானை, ஒரு நல்ல புத்திசாலியான விலங்கு. அப்போது அந்த மாதிரி வழித்தடங்களில் போயிட்டுருக்கிற இடத்த போய் நீ ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் அப்ரூவலே வாங்கக்கூடாது, வாங்க முடியாது அப்படிங்கிற இடத்துல போய் அப்ரூவலை வாங்கி அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அப்ரூவலை வாங்கி அங்கே பில்டிங்கை கட்டி அதில் சிவன் சிலையை வச்சு திறக்கிறதுக்கு பிரதமர் மோடியை கூப்பிட்றேன்னா அப்போது எவ்வளவு கிரிமினல் புத்தி இருக்கணும், எவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கணும், எவ்வளோ அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இருக்கணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு. செஞ்சிட்டான், ரைட். அது ஒரு பக்கம் இருக்கணும். அவருடைய மனைவியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு யாராவது விசாரிச்சிக்கலாம்? பொதுமக்கள் போகிறோம், ஒருத்தரை நம்பி போகிறோம், ஒரு சத்தியவானவன் அவன் ஏன் மலையை நில்லுனா நிற்கும், காற்றை நில்லுனா நின்றுக்கும், அடினா அடிக்கும், அந்த மாதிரி ஆளும் வச்சுங்க. அவனை போய் பார்க்கலாம். சரி, அவன்கிட்ட தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குதா? அவர் மனைவிக்கு எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு எந்த ஊரில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? இல்லை, இதை பற்றி நம்ம சிந்திக்கணுமா? இல்லை, அவன் என்ன எல்லாமே இருந்துட்டு போது நமக்கு தேவையில்ல. அவன் பொண்ணும் இருக்குது, இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சிந்திக்கணும்ல. ஒருத்தனை பற்றி போகிறோங்க, ஒருத்தன்ட்ட ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறோம், ஒரு ஏதோ ஒரு 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 ஆப்ளிகேஷனுக்கு போகிறோம், அவன் நல்லவன் வல்லவன், அவன் நானும் தெரிஞ்சவன், அவனுக்கு இந்த மாதிரிலாம் வரும் தெரியும், இங்கெங்கெல்லாம் ஆள் இருக்குது, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். எல்லா செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி மனிதனும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பான், யோசிக்காமல் செய்ய மாட்டான். அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களை மறந்து நீங்கள் அந்த அந்த லயத்தில் இறங்கிடுறீங்க, அந்த அருளில் அந்த பக்தியில் ஊறிடுறீங்க. அப்படி ஊற போகும்போது தன்னையே மறக்கிற நிலைமைக்கு, தன்னையே யாரையும் மறக்கிற மாதிரி அவங்கள ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சாமி வருது அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ணிக்கிறாங்க, அருள் வருது அப்படின்னு அவங்களா ஃபீல் பண்ணிக்கிறாங்க, அருள் கிடைக்குது அப்படின்னு நம்மளா ஃபீல் பண்ணிக்கிறோம். அப்படி நினச்சிக்கிட்டு போகிறவங்க அது யாருக்காக போகிறோம், எதுக்காக போகிறோம், ஏன் அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய சிறப்பு என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் அவனாவனா, அவன் என்னென்ன அயோக்கியத்தங்களை பண்ணியிருக்கான், என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கணும்ல. மனைவியை கொண்டுட்டான் அப்படின்னு வழக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க, எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வழக்கு நடத்த விட மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஏதாவது ஒரு வக்கீலோ இல்லை ஒரு நீதிபதியோ சூமோட்டோவை எடுத்து அந்த வழக்கை விசாரித்தா கூட அவங்க கதி அதோ கதி தான். இப்போ இது மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்க. இப்போ பேசுகிறோம் அப்படின்னாக்கா வேறு வழி இல்லை. நம்ம ஆளுங்க இவ்வளவு இன்னும் ஏமாறுறாங்களே. இந்த பெரியார் மண்ணில் இருந்துக்கிட்டு இவ்வளவு சுயமரியாதை வளர்ந்த ஒரு நாட்டில், இந்தியாவின் முன்னணியின் முதல் மாநிலத்தில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம மக்கள் இருக்காங்களே, ஒரு ஆதங்கம். அதான், வேற ஒன்றும். அப்போது ஒரு மனிதன் அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் இதுவரைக்கும் செஞ்ச சாதனைகள் என்ன, அவன் மக்களுக்கு கொடுத்த வேதனைகள் என்ன, இதையெல்லாம் எதை பற்றியுமே கண்டு கொள்ளாமல் நம்ம பாட்டுக்கு போய் அவன் கூப்பிட்றாங்கிறதுக்காக போய் உட்காந்து
அவங்க கூட ஆடி பாடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சினிமா பிரபலங்கள் ஏகப்பட்ட பேர் கோடிஸ் 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 வராங்க, கோடி கோடிஸ் வராங்க. காசு தண்ணியாக செலவழிக்கப்படுது அன்னைக்கு இந்த பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு அவர் என்ன ஆகும், அந்த ஆள் வந்து ஒரு யோகா மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகாசனம் சொல்லி கொடுக்குற ஒரு மாஸ்டர். யோகாசனம் சொல்லி கொடுக்குற மாஸ்டருக்கு இவ்வளவு பணமும் இந்த பவுசம் எப்படி வந்துச்சு, இந்த ஆடம்பரம் எப்படி வந்துச்சு? இந்த அவர் ஓட்டுற வண்டி பைக்கே வந்து ஒரு 9 லட்ச ரூபாயோ 12 லட்ச ரூபாயோ சொன்னாங்க. அவர் ஓட்டிகிட்டு போன ஒரு நாள் காமிச்சாங்க, ஒரு காணொலியில் போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் பணம் ஏது? கஷ்டப்பட்டாரா, உழைச்சாரா, சம்பாதிச்சாரா, அரசு அதிகாரியாக இருந்தாரா, அரசியல்வாதியாக இருந்தாரா, கமிஷன் வாங்குறதுக்கு? எதுவுமே இல்லை. ஒரு சாமியாருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. இதெல்லாம் நம்ம என்னைக்கு யோசிக்க போகிறோன்னு தெரியல. 2 குழந்தைங்களை மொட்டையடித்து அவங்க அம்மா அப்பாவோட சேர விடாமையே பண்ணி அந்த குழந்தைங்களை தன்னுக்குள்ளேயே தன்னோடையே வச்சுக்கிட்டு இருந்த அந்த சாமியாரை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? 2 குழந்தைகளை மொட்டையடித்து பெற்றோர்களிடம் அனுப்பாமல் தன்னோடையே கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜென்மத்தை நீங்கள் என்னவா நினைப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்தை விட்டு மனவேதிக்காக போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் போன பொண்ணு ஒரு அம்மா 2 நாள் கழித்து வெளியே ஓடி வந்து திடீர்னு ஓடி வந்திருக்கா. அவளை அந்த அம்மாவை துரத்திக்கிட்டு போய் பிடிச்சிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளைங்களை மொட்டையடித்து அம்மா அப்பா கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறது, அதுக்கு பேர் என்ன? இவர் அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே சுடுகாடெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே பத்திரிகையாளர்கள், அதுக்கு பேர் அர்த்தம் என்ன? இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணு இருக்குது, பொண்டாட்டி எங்கே அப்படின்னு கேட்கணும்ல. இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி இறந்துச்சின்னு கேட்கணும்ல. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அவர் சம்சாரம், அவர் மனைவி இறந்ததுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட சொல்லாமல் எடுத்து எரிச்சிருக்காங்க. புதைக்க வேண்டியது தானே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தானே, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி தான் அதாவதுங்க, நான் ஏற்கனவே நிறைய காணொலிகளை சொல்லிட்டேன், நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட தாங்க. அது அவனோட தப்பு இல்லைங்க, அவன் வளர்ந்தது அவனோட தப்பு இல்லை, அவனை வளர்த்து விட்ட நம்ம தான். நம்மளுடைய சமூகம் தான் தவறு, நம்மளுடைய சமுதாயத்தின் மேலே இருக்குது குற்றம். நம்ம கஷ்டம் அங்கெல்லாம் போனால் நம்ம கஷ்டம் பூரா தீர்ந்துடும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிரும், நம்மளை வந்து ஆட்கொன்றுவார், நமக்கு அருள் புரிந்து விடுவார், அந்த அருளால் நம்ம சுபிட்சம் அடைஞ்சிரும், நம்ம வாழ்க்கை சிறந்துடும், நம்மளுடைய தொல்லைகள்லாம் காணாமல் போயிடும், துன்பங்கள்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ தெரியாத, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமற்று இருக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தான் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை துன்பப்படுத்தக்கூடிய, ஒரு துயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதனை காலில் விழுந்து நீங்கள் எல்லாம் வணங்குறீங்க அப்படின்னா, அவன் ஏன் ஒரு சமூக விரோதியாக மேற்கொண்டு மாறக்கூடாது? இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, நமக்கு இவ்வளோ பணம் வருது, நம்ம எது செஞ்சாலும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. போலீஸா வருதா, கோர்ட்டா வருதா, அது அரசு வருதா, ஏதாவது வந்தாலும் சரி பணம் இந்த எடுத்துகிட்டு நான் செய்ய தப்பை கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் எவ்வளோ நேரம் அவருக்கு. அப்போ அந்த பணமுறை யார் கொடுத்த பணம்? மக்கள் 5க்கும் 10க்கும் அல்லல் பட்டு வரி கட்டி அதை கட்டி இதை கட்டி அதெல்லாம் தாண்டி சிறுக சேமித்து வைத்த பணத்தை கொண்டு போய் ஒரு பரதேசிக்கு, ஒரு 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 தனி மனித ஒழுக்கம் இல்லாதவனுக்கு, தன்னுடைய குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாமல் தன்னுடைய மனைவியை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவனுடைய காலடியில் கொண்டு போய் இவ்வளவு பணத்தையும் உங்களுடைய சுயமரியாதையும் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுதா இல்லையா? நமக்கு சிவராத்திரியை சிவன் கோயில்களில் கும்பிடலாம்ல, முருகன் கோயிலில் கும்பிடலாம்ல, விடிய கோயிலில் போய் உட்காந்துருக்கலாம்ல.
கோயில் நடைய மட்டும் தானே சாத்துறாங்க நிறைய கோயில்களில், பெரிய பெரிய கோயில்களில். மற்றபடி கோயிலெலாம் திறந்து தானே இருக்குது. ஏன் பக்தர்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் ஒன்று சேர்ந்து கோயில் திறந்து வைங்கப்பா இன்னைக்கு மகார சிவராத்திரி நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. எல்லாம் உட்காந்துருக்கலாம், அங்கே போய் உட்காந்துருக்கலாமே. சட்டவிரோதமான ஒரு இடத்துல சட்டவிரோதமான ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்றாங்கன்னா அந்த சட்டவிரோதமான இடத்துல நீங்களும் போய் உட்காந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க. அங்கே தான் நிற்கிறான் அவன், அங்கே தான் நின்று அவன் ஜெயிக்கிறான், நம்மளை தோற்றுக்கிட்டே இருக்கிறான். அங்கே போகிறவங்க போய்கிட்ட இப்போ பணக்காரங்க, பெரிய பெரிய அரசியல்வாதியாக, பெரிய பெரிய நடிகைகள் கோடிக்கணக்கில் பல 100 கோடிகள் சம்பாதிக்கிறவங்க அவங்களெல்லாம் போனால் அவங்க பணத்தை பினாமியாக்கி தர்றது, அதை எப்படியோ ஹவாலை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம், அது வேறு விஷயம். அது அவங்கள்ட்ட பணம் இருக்குது, போகிறாங்க போகல, கட்டல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்றுமில்லாதவர்கள், ஏழைகள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், அன்னாட வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு அங்கே போடணும்னு என்ன இருக்குது? அவன் என்ன நமக்கு திருப்பி செய்ய போகிறான்? நம்ம கும்பிட்ற சாமியே நமக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க. ஒரு சாமியார் என்ன செய்ய போகிறான் நமக்கு? அப்படி நம்ம என்னைக்கு சிந்திக்க போகிறோம்? நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்க அடுத்தவனால் கண்டிப்பாக முடியாது. அது எவ்வளோ பெரிய கொம்பம் வந்தாலும் சரி. அவன் எவ்வளோ பிரதமரே எடுத்துங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் இன்றைக்கி எல்லாத்துக்கும் 1000 ரூபா தராரு, என்னென்னமோ நலத்திட்ட உதவிகள்லாம் தராரு, பாராட்டுக்குரியது தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம பிரச்சனையை முழுசாக அவரால் தீர்க்க முடியுமா? முடியாது. நம்ம பிரச்சனையை நம்ம மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த மந்திரமோ, எந்த மதமோ, எந்த சாமியோ, எந்த ஒரு மனிதனோ அவன் பிரச்சனையே அவனுக்கு தீர்க்க முடியலங்க. இன்றைக்கி தீர்க்க முடியல. பலுவில் ப்ரெஷர் ஏறி சுகர் ஏறி சுற்றிக்கிட்டு இருக்கான், லோன்னு. அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான பிரச்சனைகள், லட்சக்கணக்கான பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. இதில் வந்து நமக்கு எப்படி இன்னொருத்த போய் உதவி செய்ய முடியும்? இப்போ அந்த சாமியார் இருக்காருன்னா அந்த சாமியாருக்கு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது ஒரு பக்கத்து, மேற்கொண்டு சொத்து கரையை விடாமல் மேற்கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு பக்கத்து. அந்த சொத்தை காப்பாற்றுறது ஒரு பக்கத்து. அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனோ மகளையோ பொத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. தன்னுடைய இமேஜை வெளியில் நல்லபடியாக காப்பாற்றிக்கணுங்கிற அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த இமேஜை காப்பாற்றிக்கணுங்கிறது கூட நம்ம வர கூட்டத்தை, அந்த கூட்டம் குறையாமல் நமக்கு வருஷம் பூரா காலம் பூரா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் செஞ்சு அது செய்கிறாங்க. அது என்னது? அப்போ இதையெல்லாம் நம்ம ஏன் சிந்திக்கவே மாட்டோங்கிறோம் அப்படின்னு தெரியலையே. நம்மளை எப்படி அவனால் காப்பாற்ற முடியும்? அவனை காப்பாற்றிக்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. சரியான அரசு சரியான நேர்மையான நடவடிக்கை எடுத்தால் அவங்க சாகிற வரைக்கும் இல்லை, 2 ஜென்மங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் அவனுக்கெல்லாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 50,000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேர் போய் ஒரு இடத்துல கூடி அவனுடைய கை அசைவுக்கு ஆடி, கால அசைவுக்கு ஆடி, ஒன்றும் புரியல. நம்ம எப்படி சிந்திக்க போகிறோம்? இல்லை சிந்திக்க போகிறோமா? இல்லை இப்படியே சிந்திக்காமையே அவன் முன்னாடி போயிட போகிறோமா? இல்லை இன்னும் 200 வருடங்கள் பின்னோக்கி நம்மளை இழுக்க போகிறாங்களா? இழுத்தால் நம்ம போயிடுவோமா? பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி, வணக்கம். சிந்திச்சு பார்ப்போம்.